ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சில்லி கார்லிக் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய டைம் நம்ம ரோட் சைடில் ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். வீட்டில் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 கப்புன்றது நான் 600 ml ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியை நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சொர்க்கம்ல செஞ்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது வெள்ளை சோளத்தில் செஞ்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன நூடுல்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி திணை நூடுல்ஸ், மில்லட் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 80% மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஓவர் குக் பண்ணிட்டா நூடுல்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செய்யும் போது நல்லாவே இருக்காது. ஸோ 80% இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு இதை உடனே வந்து சலடையில் வடிச்சு தண்ணியை தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அது மேலேயே வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றி அலசும் போது உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து குலையாத அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ண பின்னாடி 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு எண்ணெய் ஆட் பண்ணும் போது நூடுல்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இன்னொரு பேனில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நார்மலான வரமிளகாயை ஒரு 5-6 வந்து போட்டு மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிரும். அந்த விதையோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு முட்டைகோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கேரட், 1 கப் அளவுக்கு கேப்சிகம். இது எல்லாமே கண்டிப்பாக நீளமாக தான் நறுக்கி ஆட் பண்ணணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். ஆட் பண்ணிட்டு லைட்டாக இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சோயா சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதில் வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் வினிகர் இருக்கும். ஸோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகர் ஆட் பண்ணி தான் கடைகளில் செய்வாங்க. உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி போட்டு எடுத்துருங்க. காய் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஓரளவுக்கு குக் ஆகணுன்றதுக்காக நான் 5 நிமிஷம் மூடி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதில் டொமேட்டோ சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பேக்கெட்டோட கொடுத்த நூடுல்ஸ் மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி உங்ககிட்ட மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நூடுல்ஸ் டேஸ்ட்டே வந்துடும் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெள்ளை எள்ளு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வெள்ளை எள்ளு வந்து நிறைய பேர் நூடுல்ஸில் ஆட் பண்ணி செய்கிறது வந்து வழக்கம். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுலையுமே நீங்கள் நல்லெண்ணெயில் வந்து செஞ்சால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். எள்ளு போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இறக்கிறதுனால இறக்கிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எள்ளு வந்து நான் டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு டைம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ நம்ம இதை தனியாக சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எள்ளு வந்து ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்கிட்ட அது இல்லை, அதனால நான் ஆட் பண்ணலை. உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ வீக்கெண்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்க கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட கொடுத்து விடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி காரம் ரொம்ப இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.